பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஒரு வேத வசனம், ரோமர் 6ஆம் அதிகாரம். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியத்தினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகள் மரணமே. போன வாரத்துல ஒரு சபைக்கு என்ன அழைத்திருந்தாங்க. நாங்க போகும்போது பாத்தீங்கன்னா அந்த வழியில ஒரு ஒயின் ஷாப் பார்த்தோம். அந்த ஒயின் ஷாப் வேறையா, அந்த ஒயின் ஷாப் பார்த்த உடனே எனக்கு பழைய நினைவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒயின் ஷாப்ல நான் தண்ணி அடிச்சு அந்த இடத்தையே தண்ணி போதையில ஃபுல்லா அலைஞ்சி திரிஞ்ச இடம் அந்த இடங்கள். அப்போ எனக்கு அந்த இடத்துல போகும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்ப என்னன்னா, அந்த வசனத்தை நான் படிக்கும் போது தேவன் வெளிப்படுத்துகிறார். அப்ப அக்காலத்துல நம்ம செஞ்ச அந்த பிரயோஜனம் இல்லாத ஒரு செயல்களும் அது எங்க என்னை கொண்டு போச்சு அப்படின்னா மரணத்துக்கு கொண்டு போச்சு. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே இடத்துல தேவன் எனக்கு ஊழியத்தை வைத்திருக்காரு. ஸோ அந்த கடைசி நிமிஷம் அந்த மனம் திரும்புதல் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அந்த மனம் திரும்பி தேவனை நம்ம பற்றிக்கொள்ளும் போது தேவன் நமக்கு எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் அதுல இருந்து விடுதலை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து இந்த பூமியில சாட்சியாய் நம்மளை வைப்பார். அது போலதான் என்னுடைய வாழ்க்கையில நான் தேவனை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு சாட்சியா இருக்கேன். நம்மளை இன்னும் பின்தொடர்ந்து வந்த காரியங்கள், இந்த பழசிய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை குறித்து நம்ம இன்னும் ஞாபகமா வைத்துக் கொண்டிருந்தோம் அப்படின்னா அதுல இருந்து முழுசா மனம் திரும்புதலோட தேவனை நம்ம நோக்கி பார்க்கும்போது நம்மளை இன்னும் ஒருபடி மேல ஆசீர்வாதத்தை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். சாட்சி பார்க்கிறவங்க கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you. வியாதிகளோடு, கலக்கங்களோடு, பிரச்சனைகளோடு கடந்து வருகிற பிள்ளைகளின் வாழ்க்கையில தேவனுடைய அற்புதங்களை விலை கொடுத்து மீட்டெடுத்ததான தெய்வம் இந்த காலைவெளியிலே பிரதர் சலீம் அவர்களை நம்முடைய மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய சாட்சியை நாம் கேட்போம். ரோமர் 6:21 வசனம். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியத்தினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவோ மரணமே. அபாஸ் கூப்பிடும் போது 7ஆம் நம்பர் பாடம்னாலே எனக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு வந்தாங்க. இந்த ரோடுலயே கிராஸ் பண்ணி வரும்போது கரெக்டா சொன்னாரு, பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மண் ரோடு இருக்கும், அதுல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயின் ஷாப் டெவலப் ஆயிடுச்சு. நான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா உள்ள ஒரு சின்ன ஒரு ரூம் தான் இருக்கும். அங்க போய் என்னுடைய நண்பர்களோட உட்காந்து நான் குடிச்சாங்க. ஞாபகம் வரும்போது இந்த வசனத்தை எங்கேயும் படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கும் போது சார் அதை எடுத்து படிக்கும் போது அந்த இடத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா எனக்கு கேவலமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம இப்படி எல்லாம் வாழ்ந்துருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்கும் போது ரொம்ப கேவலமா இருக்கு. இதே போலதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவனை நாம் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்முடைய பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது எதுக்கடா இந்த பூமியில இப்படி வாழ்ந்தோம். தேவனுடைய ஒரு பிறப்பு எப்பேற்பட்ட ஒரு பிறப்பு! அவர் பிறந்து நம்மளை மீட்டெடுத்து அவ்வளவு ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். எவ்வளவு பாடு கஷ்டம்! அந்த அன்பை மட்டும் தாங்க நம்மளை ரட்சிக்கப்படுத்துகிறது. ஆமென். அவர் நினைச்சா ஒரு செகண்ட்ல எல்லாத்தையுமே ரட்சிக்கப்படுத்த முடியும். அதனால செய்யக்கூடாத காரியம் என்று, ஆனா ஒவ்வொருத்தரும் அந்த அன்பை பெற்றுக்கொள்ளும்.